எஜமான் படம் தோல்வி படம்னு சொன்னால் வேறு இவங்களை என்ன சொல்லி நம்ம பேச முடியும் சொல்லுங்கள்? எவ்வளோ மோசமாக என்ன நோக்கம்னு மட்டும் தெரிஞ்சிச்சு சார். ஒரு இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு விஷயத்த சொன்னோம்னா உடனே அவங்க ரசிகர்கள்லாம் வந்து திட்டினாலும் பரவாயில்ல, காரி துப்புனாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க பார்வையாளராக ஆயிடுறாங்க. அதுதான் இவங்களுடைய மூலதனமே. நான் கேட்டால் இவங்களுக்கு தேவையான வியூவர்ஸ் வேணும். எஜமான் படம் வந்தபோது எஜமான் படம் வந்து கேட்டால் அண்ணாமலையை விட வசூல் அதிகமாகிடுச்சுன்ற அந்த ஒரு நிலை எட்டின உடனே அப்போது அந்த டைட்டிலில் போஸ்டர்லாம் கேட்டால் அண்ணாமலை வசூலை வந்து மிஞ்சிய எஜமான் சொல்லி அதை வந்து ஒரு முறையாக அனுமதி கேட்டு கவிதாலயா நிறுவனத்தில் கே பாலச்சந்திரன் அவர்கிட்ட வந்து அனுமதி கேட்டு ஏவிஎம் நிறுவனம் வந்து அது பண்ணாங்க. ரீஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு அப்படியே வந்து பணம் வந்த பிறகு அதை எப்படி மாற்றி பேசுறத பார்த்தேன். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இந்த அதுவும் அஜித் அவர்களை நீங்கள் கொஞ்சமான விமர்சனமாக பண்ணீங்க. மனசாட்சி இருக்குமா உங்களுக்கு? அவர் வந்து பத்மபூஷன் பட்டம் வாங்கினதை கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. கார் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனதை கேலி கிண்டல் பண்ணீங்க. அவர் ரேஸில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அதுக்கு என்ன கேலி கிண்டல் பண்ணீங்க. விஜய் மாநாடு நடத்தினார்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு அஜித் போகலனாலும் கூட அவர் மனைவி ஷாலினியை அனுப்பி வச்சிடலான்னு பேசுறீங்க. எவ்வளோ வேற எந்த மனுஷனாக இருந்தாருனாக்கா, இதே பழைய அஜித்தாக இருந்தாருனாக்கா அவருடைய துப்பாக்கி வேலையாயிட்டு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் எஜமான் ஒரு தோல்வி படம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து வைரலாக பரவிட்டு இருக்கு. அதாவது குறிப்பிட்டு யாரும் பரப்பலை, இதை பரப்புபவர்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு ரஜினிகாந்த் மீதும் அஜித்குமார் மீதும் தனிப்பட்ட முறையில் வன்மம் அப்படின்ற மாதிரி இங்கே எல்லாருமே சொல்கிறாங்க. எஜமான் வந்து ஒரு தோல்வி படமா? இது நான் என்ன சொல்கிறது சார், இந்த வலைபேச்சு குரங்குகள் நயன்தாரா வந்து வாய்க்கு என்ன சொல்கிறது சர்க்கரையை கொட்டணும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த ரொம்ப பொருத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொய் சொல்லக்கூடிய குரங்குகளை வந்து அடையாளம் காட்டினது நயன்தாரா தான். இந்த குரங்குகளுடைய பல வந்து பிதற்றல் உளறல் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு வரம்பே இல்லாமல் போயிட்டுருக்கு இந்த வலைபேச்சுக்கு. எஜமான் படம் தோல்வி படம்னு சொன்னால் வேறு இவங்களை என்ன சொல்லி நம்ம பேச முடியும் சொல்லுங்கள்? எவ்வளோ மோசமாக என்ன நோக்கம்னு மட்டும் தெரிஞ்சிச்சு சார். இவங்களுக்கு என்னென்னு கேட்டால் எதிர்மறையாக இப்படி வந்து பெரிய ஸ்டார்களான ரஜினி சாராக இருக்கட்டும் அல்லது வந்து அஜித் சாராக இருக்கட்டும், இவங்கள வந்து ஒரு இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு விஷயத்த சொன்னோம்னா உடனே அவங்க ரசிகர்கள்லாம் வந்து திட்டினாலும் பரவாயில்ல, காரி துப்புனாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க பார்வையாளராக ஆயிடுறாங்க. அதுதான் இவங்களுடைய மூலதனமே. நான் கேட்டால் இவங்களுக்கு தேவையான வியூவர்ஸ் வேணும். ஆனால் இவங்களை பற்றி என்ன திட்டுறாங்கன்றதை பற்றிலாம் இவங்களுக்கு கவலையே இல்லை. அதுக்கு காரணம் கேட்டால் சமீப காலத்தில் இவங்களுக்கு மற்ற சேனல்களை போய் இவங்க பேசக்கூடிய அந்த சேனல்கள் வந்து இவங்களை அழைக்கிறதில்ல. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்வையாளர் வந்து குறைஞ்சிட்டாங்க. இவங்க வாங்குகிற தொகைக்கும் அவங்க பார்வையாளர்களுக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன கட்டுப்படி ஆகலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி லாபம் கட்டுப்படி ஆகலை. அதனால் இவங்களை யாரையும் கூப்பிட்றது. ரெண்டாவது இவங்கக்கிட்ட வேறு சரக்கும் இல்லை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இவங்க வலைபேச்சு சேனலில் என்ன பேசுகிறாங்களோ அதையே தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் பேசுகிறாங்க. அப்போது என்ன வந்து கேட்டிங்கன்னா, இங்கே இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு லேக்ஸ் கணக்கில் வியூவர்ஸ் தான் இவங்க காட்டுறாங்க. அதுவே இவங்க பணம் கொடுத்து தான் போஸ்ட் பண்ணுறாங்க யூடியூப்பில். அது ஒரு செய்தி. அதுக்கு ஆதாரமும் நான் சொல்கிறேன். காரணம் கேட்டிங்கன்னா, இவங்க வந்து 2.5 லட்சம் வியூஸ் காட்டுறாங்கன்னா அதை கமெண்ட் பண்ணக்கூடிய நபர்களை பாருங்கள், கொஞ்சம் மிஞ்சி போனால் 200 பேர் இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 50,000 பேர் நம்ம வியூஸ் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து ஒரு 1000 பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கமெண்ட் பண்ண இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேரை காட்டுவாங்க. ஆனால் எவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொற்பமாக 150 பேர் 200 பேர் இவ்வளோ தானுங்க. அப்போ இதுவே பொய்ன்னு தெரியுது. இவங்க பணம் கொடுத்து பூஸ்ட் பண்ணுறாங்க இவங்க சேனலில். இதை நம்பி பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பல சேனல்களில் வந்து இப்போ தான் உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்களை கூப்பிட்டு பேசினா வந்து 1 லட்சம் வியூஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 15,000 20,000 தாண்டதே இல்லை. அதெல்லாம் இவங்களுக்கு சேனல்களில் வாய்ப்பும் இல்லை. இவங்களை விட்டால் இதை விட்டால் வேறு சோத்துக்கு வேறு வழியும் கிடையாது. அப்போது என்ன கேட்டால் பீலா பிஸ்மியும் அந்த புறம் அந்தனும் ஏதாவது ஒரு புது கதையை எடுத்து விட வேண்டியது. அதுவும் குறிப்பாக பெரிய ஸ்டார்களான சூப்பர் ஸ்டார்களான வந்து ரஜினி சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், இல்லை இன்னும் பலரும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கதையை எடுத்து விட்றாங்க. அது விஜய் கூட இவங்க விட்டு வைக்கலன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். ஆனால் விஜய்கிட்ட வந்து அப்பப்போ பணம் வர்றதுனால அவரை பெரிய அளவில் இவங்க வந்து அவருக்கு சப்போர்ட்டாகவே இருக்கிறாங்க. காரணம் அவர் தரப்புலேருந்து பணம் வருது இவங்களுக்கு. அப்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவங்கள வந்து நம்ம வந்து எதுவும் எதிர்மறையாக பேசணும். ஒருவேளை பணம் வரல, கோல்டு காயின் இது மாதிரி எதுவும் வரலன்னு சொன்னால் உடனே வந்து அவருக்கு நெகட்டிவாக சொல்லுவாங்க. இதே பீலா பிஸ்மி லியோ படம் வெளிவந்த காலகட்டத்தில் இவருக்கு கப்பு முக்கியம் பிகிலேன்னு சொல்லுவார் அந்த ஒரு சக்ஸஸ் மீட்டில். அப்போ இவர் சொல்லுவார் கேட்டால் வந்து
கப்புலாம் கிடைக்காது, தகர டப்பா கூட கிடைக்காது, கப்பு இல்லை தகர டப்பா கூட கிடைக்காதுன்னு சொல்லி பேசின நபர் தான். அதாவது எலெக்ஷனில் நின்று அரசியலுக்கு வந்து தேர்தலில் வந்து பார்த்தா 2026 கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொல்லுவார் விஜய். அதுக்கு இவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, பீலா பிஸ்மி கப்பு இல்லை தகர டப்பா கூட கிடைக்காது, அப்படியே இருக்குது, இன்னும் கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, எதிர்மறை விமர்சனங்கள் இது மாதிரி பெரிய நடிகர்களை எதிர்மறை விமர்சனம் பண்ணியே வைத்த வளர்க்கக்கூடிய இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். இங்கே யாரும் எதிர்மறை விமர்சனம் பண்ணக்கூடாது இல்லைங்க, அது வன்மத்தோடு பண்ணக்கூடாது, இருக்கிற ஃபேக்டை சொல்லணும். இது உண்மைனா அந்த உண்மையை சொல்லணும். ஆனால் வியூஸ் வரணுன்றதுக்காக தன்னை எவ்வளோ காரி துப்புனாலும் பரவாயில்லன்றதுக்காகவே நீங்கள் வந்து நீங்கள் வந்து மானம் ஈனம் சூடு சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இஷ்டத்துக்கு பேசுகிறானுங்க, நம்ம அதை பார்க்குறோம். அது உச்சபட்சமாக தான் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து எஜமான் படம் வந்து தோல்வி படம். நான் கேட்குறேன், எஜமான் படம் தோல்வினா ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ வந்து உங்களுக்கு டைட்டில்லையும் சரி போஸ்டர்லேயும் சரிங்க, அதுக்கு முன்னாடி வந்த அண்ணாமலை படம் வந்து பெரிய வசூல் ஈட்டியிருந்தது எல்லாருக்கும் தெரியும். எஜமான் படம் வந்தபோது எஜமான் படம் வந்து கேட்டால் அண்ணாமலையை விட வசூல் அதிகமாகிடுச்சுன்ற அந்த ஒரு நிலை எட்டின உடனே அப்போது அந்த டைட்டிலில் போஸ்டர்லாம் கேட்டால் அண்ணாமலை வசூலை வந்து மிஞ்சிய எஜமான் சொல்லி அதை வந்து ஒரு முறையாக அனுமதி கேட்டு கவிதாலயா நிறுவனத்தில் கே பாலச்சந்திரன் அவர்கிட்ட வந்து அனுமதி கேட்டு ஏவிஎம் நிறுவனம் வந்து அது பண்ணாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில். அந்த காலன்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்குள்ள அந்த நிறுவனங்களுக்குள்ள அந்த உறவு முறை சொல்கிறேன், மரியாதை, அதாவது கேட்டு வெளியிடுறதுன்னு ஒன்று. அதாவது உங்கள் இத்தனைக்கும் உண்மை தான், எஜமான் படம் வந்து வெற்றி அடைஞ்ச படம் தான் அண்ணாமலை காட்டிலும், இருந்தாலும் ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு அதை உடனே அவர் வந்து தாராளமாக நீங்கள் வெளியிடுங்கன்னு சொன்ன பிறகு அப்போ போடுறாங்க எனக்கு அண்ணாமலை வந்து வசூலை வந்து மிஞ்சிய எஜமான்னு சொல்லி போடுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு நல்ல அந்த உண்மைத்தன்மை இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே நடக்குது. விஜய் 70 கோடி சம்பளம் வாங்கினா 200 கோடின்றான். சூப்பர் ஸ்டார் கிடையவே கிடையாதுன்ட்டான் சார். அதை விட உச்சபட்சமான ஒரு தமிழ் சினிமாவுக்கு இவங்க 2 பேரும் பண்ண துரோகம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ரஜினி சூப்பர் ஸ்டாரே கிடையாது, விஜய் தான் சூப்பர் ஸ்டாரு. அவர் வந்து கௌரவ சூப்பர் ஸ்டார்னு வேணால் வச்சுக்கலாம், விஜய் தான் ரியல் சூப்பர் ஸ்டாரு. சொன்னது யார்? இதே பீலா பிஸ்மி. அரசியல் கட்சி தொடங்கினா கப்பு முக்கியம் பிகில்னு சொன்னபோது தகர டப்பா தான் கிடைக்கும் சொன்னது யார்? இதே பீலா பிஸ்மி. இப்போ புரியுதுங்களா? இப்படி தான் அப்படி போட்டு அங்கேருந்து ஒரு காயினோ இல்லை அங்கேருந்து ஏதோ பணக்கட்டு வந்த உடனே அது பேச்சை மாற்றி இப்போ தான் சார் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஏதோ நான் வந்து இந்த ஒரு மீடியாவில் பேச ஆரம்பித்த பிறகு அவங்க 2 பேரும் வந்து பற்றி பலரும் சினிமா வட்டாரத்தை வந்து பலரும் என்கிட்ட தகவல் சொன்ன பிறகு நான் தான் அவங்களுக்கு வந்து பீலா பிஸ்மின்ட்டும் அந்தப்புறம் மந்தனன்ற பேரை நான் வச்சேன். இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி தாண்டி கடந்து எல்லாருமே இன்றைக்கி வந்து கேட்டால் வந்து பார்வையாளர்கள் அத்தனை பேருமே வந்து இப்போ கேட்டால் வந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கேட்டால் பீலா பிஸ்மி அந்தப்புறம் மந்தனன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பொய்யே சொல்கிறதுனால பீலா பிஸ்மி என்றும் நடிகைகளுடைய அந்தப்புற விஷயங்களை வந்து பேசுகிறதுனால அந்தப்புறம் மந்தனன், அதில் வர பஞ்சு டைலாக்லாம் விடுவார். ஸோ அதனால் கேட்டால் அந்தப்புறம் மந்தனன்ற பேரையும் நான் வச்சேன். அந்த பேர் இன்றைக்கி வந்து மக்களால் வந்து ஒரு பிராண்டாகவே ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து பீலா பிஸ்மின்ற அந்த பேரை சொல்கிறாங்க, அந்தப்புறம் மந்தனன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நான் மீண்டும் கூட சொல்கிறேன், எதிர்மறை விமர்சனம் பண்ணக்கூடாதா? பண்ணலாம், ஆனால் வன்மத்தோடு பண்ணக்கூடாது. இங்கே யாரையும் அழிச்சிட முடியாது சார். இங்கே சோஷியல் மீடியாவில் நீங்கள் கைக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எல்லோரையும் அழிச்சிடுவீங்களா? அப்படிலாம் யாரையும் அழிக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு எதிர்மறை விமர்சனங்களை பண்ணணுன்னா ஒரு வன்மத்தோடு பண்ணக்கூடாது. எதிர்மறை விமர்சனம் இந்த படத்தில் இந்த காட்சி சரியில்லைங்க, நீங்கள் படம் சரினா சொல்லலாம், ஆனால் அது வன்மத்தோடு கேட்டால் நாங்கள் சொல்கிறது தான், நாங்கள் நினச்சா ஒருத்தர் உருவாக்க அந்த பேசுகிற துணிலே எனக்கு தெரிஞ்சுது சார். பலரும் ரிப்போர்ட் பண்ணாங்க என்கிட்ட, சார் அந்த மாதிரி இவங்களை பற்றி யாரும் பேசுகிறேன். நான் தான் முதல் இறங்கி துணிஞ்சு அவங்கள வந்து விமர்சனம் பண்ணேன். அவங்கள பேச்சோட தோரணையிலேன்னு கேட்டால் நாங்கள் தான் இங்கே நாங்கள் சொல்கிறது தான் நடக்கும், நாங்கள் சொன்னால் ஒரு படம் ஓடும், நாங்கள் சொன்னால் ஒரு படம் ஓடாது. அந்த மாதிரி ஒரு இது மூத்த பத்திரிகையாளர்கள், சீனியர் மோஸ்ட் டைரக்டர்ஸு, தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் இவங்கெல்லாம் சொன்ன பிறகு தான் நானே வந்து அவங்களுடைய வீடியோக்களை பார்க்க ஆரம்பிச்சு. முன்னாடிலாம் எனக்கு அந்த வலைபேச்செல்லாம் பெருசாக கடந்து போயிடுவேன், ஏதோ பேசுகிறாங்கன்னு போயிடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் கூர்ந்து கவனிக்கும் போது தான் கேட்டால் இவங்களுடைய அந்த பேச்சில் இருக்கிற அந்த வன்மத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி மாற்றி பேசுகிறாங்க. ஒரு வீடியோவில் பேசுகிறத அப்படியே ஒரு 2 மாதம் கழித்து எனக்கு கேட்டால் த்ரீஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி விஜய் சொல்லிவிட்டு அப்படியே வந்து பணம் வந்த பிறகு அதை எப்படி மாற்றி பேசுகிறத பார்த்தேன். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இந்த பீலா பிஸ்மி சிரிச்சுக்கிட்டே வந்து கேட்டிங்கன்னா அது வந்து த்ரீஷாக்கு இல்லை, அது வேற ஒரு நடிகை அங்கே வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போகிற போக்கில் ஒரு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காமல் போகிறாங்கன்னு சொன்னால், விஜய் ரசிகர்களுக்கு உண்மையிலேயே சூடு சொரணை ஏதாவது இருக்குமானால் இவங்களை புறந்தள்ளணும். அந்த ஒரே ஒரு குற்றச்சாட்டுங்க,
நீங்கள் போகிற போக்கில் வீடு வாங்கி கொடுத்துட்டா சொல்கிறீங்க. இதனால் அவங்க குடும்பத்தில் எவ்வளோ கசப்புகள் ஏற்படும் தெரியுமா? ஒரு நடிகரை வந்து நீங்கள் அப்படி போகிற போக்கில் நடிகைக்கு வீடு வாங்கி கொடுத்தான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஆதாரம் தான் சொல்லலாம், தப்பே சொல்லவே கூடாது, சொல்லலாம், ஆதாரம் கொடுங்க. ஆதாரமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரை விமர்சனம் பண்ணணுன்னா குறைஞ்சபட்சம் ஆதாரம் உங்கள் கையில் இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பேசணும். ஆனால் இங்கே வந்து கேட்டால் எந்த ஆதாரம் கேட்டால் த்ரிஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் கழிச்சு வியூஸ் எல்லாம் வந்துட்ட பிறகு அது மாதிரி வீடு வாங்கி கொடுத்த சொன்னதுக்கு இல்லை, அது வேற ஒரு நடிகை அந்த பில்டிங்கில் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதே வாய் தான் என்ன சொல்லி கேட்டால் த்ரிஷாவோட வந்து விஜய் வந்து பொங்கல் கொண்டாடினார் கேட்டால் இது ஒரு சாதாரண நிகழ்வு. அவர் வந்து தனி பயணத்தில் வந்து த்ரிஷாவோட தனியாக பயணம் செஞ்சார் கேட்டால் அது ஒன்றும் சாதாரண ஒரு விஷயம். அவங்கெல்லாம் ஒரு செட்டுன்னா யார் இந்த அந்தப்புறம் தானே த்ரிஷா, இவங்கெல்லாம் ஒரு செட்டு, அது எப்படா செட் ஆக முடியும்? ஷேவிங் செட்டு மாதிரி சொல்கிறான். ஸோ எதுக்காக நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உங்களுடைய தேவைக்காக பணத்துக்காக கிட்டத்தட்ட இது வந்து விபச்சாரம் சொன்னால் விபச்சாரிகளுக்கெல்லாம் வந்து அவமானம். இது அதை விட மோசமாக நீங்கள் பண்ணுறீங்க. யாருமே மன்னிக்க மாட்டாங்க நீங்கள் பேசுறதுலாம். ஒரு சினிமாவில் 24 கிராஃப்ட் அத்தனை பேருடைய ரத்தம் வேர்வை சிந்திருக்கு. மகிழ் திருமேனி வந்து எப்படி மன உளைச்சல் ஆகியிருப்பார். நீங்கள் பேச பேச அவர் கடந்து வந்துட்டார். உண்மையிலே பாராட்டணும். மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்துட்டு ரொம்ப அடக்கத்தோடு இருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஆனால் அவர் நீங்கள் பேச பேச அவர் மன உளைச்சல் எவ்வளோ மன உளைச்சல் ஆகிருப்பார். மனுஷன் தானே அவரும். அப்போ அஜித் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லியிருப்பார். அதுவும் அஜித் அவர்களை நீங்கள் கொஞ்சமான விமர்சனமாக பண்ணீங்க. மனசாட்சி இருக்குமா உங்களுக்கு? அவர் வந்து பத்மபூஷன் பட்டம் வாங்கினதை கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. கார் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனதை கேலி கிண்டல் பண்ணீங்க. அவர் ரேஸில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அதுக்கு என்ன கேலி கிண்டல் பண்ணீங்க. எவ்வளோ நெகட்டிவ் வந்து இந்த 2 வருஷத்தில் எவ்வளோ நெகட்டிவ். ஒரு வரம்பு வேணாமா? யாரும் ஏற்றுப்பாங்க? உங்களை சார்ந்தவங்ககிட்ட கொண்டு போய் சொல்லுங்கள், இப்படிலாம் நாங்கள் விமர்சனம் பண்ணோம், இதெல்லாம் சரியான்னு சொல்லிட்டு. இங்கே யாருடைய வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை வந்து நீங்கள் குறை சொல்ல முடியும்? அவருடைய ஆம்பிஷன், அவர் ரேஸுக்கு போகிறாரு, அவர் ஆம்பிஷன், அவர் நடிக்கிறாரு, அது முழுக்க முழுக்க அவர் தானே. அது எப்படி நீங்கள் வந்து சொல்லுவீங்க? உங்களை சொன்னால் ஒத்துப்பீங்களா? நீங்கள்லாம் எதுங்க திரை விமர்சனம் பண்ண வரீங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ? அது மாதிரி தான் அவர் நடிக்கிறாரு, அவர் உழைப்பை கொட்டுறாரு. ஆனால் எவ்வளோ வந்து தனிப்பட்ட முறையில் விஜய் மாநாடு நடத்தினா அந்த மாநாட்டுக்கு வந்து அஜித் போலனா கூட அவர் மனைவி அனுப்பிச்சி வைக்கணுன்றது எவ்வளோ நக்கலான பேச்சுடா உங்களுக்கு. எவ்வளோ நக்கலான பேச்சு. நீங்கள் விஜய் மாநாடு நடத்தினார்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு அஜித் போகலனாலும் கூட அவர் மனைவி ஷாலினியை அனுப்பி வச்சிடலான்னு பேசுகிறீங்க. எவ்வளோ வேறு எந்த மனுஷனாக இருந்தாருனாக்கா, இதே பழைய அஜித்தாக இருந்தாருனாக்கா அவருடைய துப்பாக்கி வேலையாகிட்ருக்கும். பழைய அஜித்தாக இருந்ததாருன்னா அவருடைய துப்பாக்கிக்கு வேலையாகிட்ருக்கும். சரிங்களா? எவ்வளோ தப்பு இல்லை இது. போகிற போக்கலன்னு கேட்டால் அவங்க வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர் பேசுவீங்களா நீங்கள்? அமைதியாக கடந்து போகிறாருன்றதுக்காக தப்பு இல்லையா அது? அவர் வரைக்கும் பேசுகிறதே முதல் தப்புங்க. அது தாண்டி நீங்கள் அவங்க குடும்பம் வரைக்கும் போகிறீங்கல்ல, தப்பு இல்லையா அது? உங்களுக்கெல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரி தான் வந்து இந்த படத்தையே எடுத்துருக்கிறாரு. ஒரு மனைவியோட எவ்வளோ ஐக்கியமாக இருக்கணுன்றதை வந்து கேட்டால் அவ்வளோ அருமையாக, அவ்வளோ அழகாக, இன்னும் எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம். மனைவிக்கு எல்லாருக்கும் லெசன் எடுத்திருக்காரு ரசிகர்களுக்கெல்லாம். என்னென்னு கேட்டால் மனைவியோட பிரியமாக இருங்க. அவங்க பிரியமாக இல்லைனா கூட நீங்கள் பிரியமாக இருங்க. இதை விட யாரும் அட்வைஸ் பண்ண முடியும்? கிட்டத்தட்ட த்ரிஷா இடத்துல வந்து கேட்டால் வந்து அப்படியே ஒரு ஷாலினி இருந்தால் எப்படியோ அந்த மாதிரியான அந்த உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. படம் பாருங்கடா, போயிட்டு நல்ல மனசோட பாருங்கள், சுத்தமான மனசோட படத்தை போய் பாருங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து கேட்டால் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வாசல்லேருந்து எங்கேயாவது பிச்சை எடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எதிர்மறை விமர்சனம் பண்ணுறதுக்கு இப்படியும் கூட வியூஸ் வர வச்சு சாப்பிட்றீங்கல்ல, இது கோயில் வாசல் போய் பிச்சை எடுங்க. அதோட அதான் நான் சொல்ல முடியும். தேங்க்யூ சார். நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.